ஸோ இது ராஜஸ்தான் டைகர் ஸ்கின்னு, புக் மேட்சுக்கு நல்லா இருக்கு இல்லையா? ஸோ இதே டைகர் ஸ்கின்னில் கலர் போட்டது, கிரைன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. இது மார்க்கினோ புக் மேட்ச்சு. ஸோ சேம் அதுவும் மார்க்கினோ புக் மேட்ச்சு. இது நம்ம முதல்ல பார்த்தது மார்க்கினோ கோல்டு, சரிங்களா? சேம் மார்க்கினோ, அகைன் மார்க்கினோ. ஸோ இங்கே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இங்கே தான் நம்ம முக்கியமான ஒரு சம்பவமே இருக்குது. எப்படி இந்த ஷோரூம்ல இருக்க இதுக்கு எவ்வளோ ஒரு மதிப்பு அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இது ஒன்றும் இல்லை, நம்ம கரூர் பக்கத்துலேருந்து வர மெட்டீரியல் இது. மணி ஒயிட் கூட சேர்ந்த மெட்டீரியல் இது, கொடுவா கோல்டு கூட சேர்ந்தது. ஸோ இந்த மைன்ஸ் வந்து கரூர் பக்கத்தில் தான் இருக்குது. கொடுவா கோல்டு நல்லா இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாமே நம்ம மதுரை, கரூர், ஸோ இது பக்கத்தில் ரிலேட்டடாக இருக்கிற மைன்ஸு. ஸோ இங்கே வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபாரினர் வந்து இந்த மெட்டீரியல் தான் செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, நம்ம மதுரை மெட்டீரியலில். ஆனால் நம்ம மதுரை மெட்டீரியல் யாருக்கும் பிடிக்கிறது இல்லை. சரி பரவாயில்ல. இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அதை கண்டிப்பாக நம்ம பார்த்துடலாம். இது ஒரிஷா மெட்டீரியல் புக் மேட்ச்சு. ஸோ இதுதான் வந்து அந்த முக்கியமான விஷயம், அலாஸ்கா கோல்டு. ஸோ இந்த மெட்டீரியல் பாகிஸ்தான்லேயும் இருக்குது, ராஜஸ்தான்லேயும் இருக்குது. ஸோ இந்த அலாஸ்கா கோல்டு இருக்கு இல்லையா, இதுக்கும் நம்மளுக்கு ஒரு பெரிய சம்மந்தம் ஒன்று இருக்குது. கண்டிப்பாக அதை பார்த்துடலாம். இதுதான் வந்து மணி ஒயிட்டு. ஸோ பேட்டர்ன் மாறிட்டே இருக்கும். மணி ஒயிட்டு, கொடுவா கோல்டு, சிவா கோல்டு, இம்பேரியம் கோல்டு. ஸோ இந்த மதுரை மெட்டீரியல் வந்து பேட்டர்ன் மாறிட்டே இருக்கும். இதெல்லாம் அலாஸ்கா கோல்டு. அலாஸ்கா கோல்டில் இது வந்து மோனிகா. ஸோ இது வந்து அலாஸ்கா கோல்டு. அகெயின் அலாஸ்கா கோல்டில் நிறைய பேட்டர்ன் இருக்குது. ஏன் அலாஸ்கா கோல்டு இங்கே நிறையா இருக்குன்னா, முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அலாஸ்கா கோல்டில். ஸோ நம்ம அலாஸ்கா கோல்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த கல்லில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எல்லோ ரெஸ்டிங் இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம வாங்குற குப்பம் இல்லைனா ஓசன் ஒயிட்டு, விஸ்கான் ஒயிட்டு, இந்த மாதிரி நம்ம சவுத்தில் வர மெட்டீரியல் ஏதோ கொஞ்சம் சின்னதாக வந்து ஒரு ரெஸ்டிங் பேட்ச் மாதிரி இருந்துச்சுன்னா யாருக்குமே பிடிக்கிறது இல்லை. இது என்ன இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு இவ்வளோ கம்ப்ளைண்ட்டு. ஆனால் இந்த அலாஸ்கா கோல்டு எக்ஸ்போர்ட் ஆகிற மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலர்ஸ் தான். இந்த அலாஸ்கா கோல்டை பார்த்துட்டே இருக்கலாம். ஒன்றுக்கு ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்குது. அலாஸ்கா கோல்டு டைட்டானியம் இருக்குது, மோனிகா இருக்குது, சிட்ரான்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க, அது ஒன்று இருக்குது. ஸோ நிறையா இருக்குது. இது எப்படி இருக்குது பாருங்கள், இந்த அலாஸ்கா கோல்டு. ஸோ இந்த பக்கம் வந்துடலாம். இந்த ஷோரூமில் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போது நம்ம பார்த்ததில் வந்து வா சூப்பர், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்லேருந்து வந்த குப்பம் க்ரீன் இப்படி தான் வந்துட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அந்த மைன்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இது அலாஸ்கா கோல்டில் வந்து மோனிகா, அலாஸ்கா மோனிகா. ஸோ அலாஸ்கா கோல்டு கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த அலாஸ்கா கோல்டு இருக்கு இல்லையா, இதே மாதிரி ஒரு மெட்டீரியல் வந்து நம்ம ஊரில் சேலத்தில் எடப்பாடி மல்ட்டின்னு ஒன்று வந்துட்டு இருந்துச்சு. சேம் அலாஸ்கா கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த மெட்டீரியலுக்கு யாரும் பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஆனால் இங்கே ராஜஸ்தானில் இருக்க அலாஸ்கா கோல்டு ஃபுல்லாக பிரேசிலு, ஒமன், கத்தார்னு பறக்குது. ஸோ ஃபாரின் கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இந்தியாவுக்கு வராங்க. இன்றைக்கி கூட இந்த ஷோரூமில் வந்து ஒரு ஃபேமிலியே இருக்குது, ஒரு ஃபாரின் கிளைண்ட் ஃபேமிலியே இருக்குது, சுற்றிட்டே இருக்காங்க. அவங்களும் நிறைய மெட்டீரியல் பார்க்குறாங்க. இது எப்படி இருக்குது பாருங்கள்.